இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் எதுவுமே வேஸ்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப எங்க சட்ட ஒழுங்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த போராட்டம். சட்ட ஒழுங்குன்றாங்க, எந்த இடத்துலயும் சட்ட ஒழுங்கு இல்லைன்னா நல்லாவே இல்ல. இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் எதுவுமே வேஸ்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப எங்க அண்ணன் விஜய் வரணும் தான் இப்ப அவங்க அந்த இதை செய்யறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன் அதெல்லாம் சும்மா. இதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யலாம் இல்ல, ஏன் இப்ப மட்டும் செய்யறேங்கிறாங்க? ஏன்னா நாங்க எல்லாம் ஜெயிச்சிரும்னு அவங்களுக்கு பயம் இருக்குது. நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். கூட்டணியே இல்லாம ஜெயிச்சு காட்டுறதா எங்க தாவேகா கட்சி. சரிங்களா? நாங்க தனியா நின்னு ஜெயிச்சு வரதா எங்களை வரலாறே பேசுவோம். அதனால தனியா நின்னு 2024 சிஎம் அவங்க யாரோ வந்துட்டு போறாங்க. விஜய் சிஎம் இருந்தா கூட்டணிக்கு வாங்க, யாரு வேணாலும் வாங்க, யார் வேணாலும் வாங்க. மக்களா கலந்துக்கோங்க. எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னால முடியாது. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு போதை பொருள் ஒழிக்கிறாங்க, தாய் மாம சீரு, பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே. அது எல்லாம் இப்ப வந்து எத்தனையோ பெண்கள் ஒரு அண்ணன் இல்லாம ஐயோ நமக்கு அண்ணன் தாய் மாம சீரு இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கு எல்லாம் இப்ப அவர் ஒரு முன்னுரிமை நின்று நான் செய்யறேன் உங்களுக்கு அண்ணன் அவரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவரும் செய்வாரு, நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம் எல்லாருமே. குறையாதுங்க, எதுவுமே குறையாது. நான் அது பண்றாங்க. அதெல்லாம் அது உங்களுக்கே தெரியுங்கண்ணா. அவங்களோட சூழ்ச்சின்னு தெரியும். நீங்களும் அவங்களோட சூழ்ச்சி தெரியும். நாங்க தாவேகா சார்பில் மீட்டிங் போட்டு ஏதோ ஒண்ணு டப்புன்னு போறாங்க. ஏன் திமுக நடக்குது, அதிமுக நடக்குது, அத போடுறாங்களா? எங்களை அவளை இது பண்ணி போடுறாங்க. என்னதான் போட்டாலும் டிவிக்கே தான். என்ன வேணா நீங்க போட்டு எங்களை அசைக்கணும்னு இது பண்ணணும்னு நினைச்சாலும் நாங்க ஜெயிச்சு வந்து காட்டுவோம். செல்லுல மட்டும்தான் வருது. அங்கேயும் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அங்கேயும் தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. எல்லாமே அதை மட்டும் திமுக பூராமே எந்த கூட்டணி பேச்சு நடத்தினாலும் பிரியாணி 200 ரூபாய் காசு. எங்க ஊட்டாண்டியே அதெல்லாம் நடந்திருக்குது. எந்த நாளிலனா ஒரு 8 மணிக்கு கவர்மெண்ட் பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறி இருக்கு. எந்த பணம் ஏறி இருக்கு? ஒரு பணம் ஏறல. அண்ணன் சேலம் வரேன்னு சொன்ன உடனே 8 மணிக்கு 5000 அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் ஏன் நீங்க நிறுத்துனீங்க? 8 மணிக்கு அந்த சம்பளத்தை போட்டு வர்றது. பிஎல்ஏ மூத்தத்துல அவங்க அழுறாங்க. அவங்களுக்கு 8 மணிக்கு நீங்க போடுறது. இவங்களுக்கு ஏன் நீங்க போட்டீங்க? விஜய் என்ன வரவும் நீங்க போட்டீங்களா? நீங்க 5000 போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் நாங்க 5 ரூபா விசிலுக்கு தான் எங்களோட ஓட்டு. எங்க குடும்ப ஓட்டு 10 ஓட்டுமே டிவிக்கு தான். எங்க வீட்டுல மட்டும் 50 ஓட்டுக்கு மேல இருக்கிறாங்க. எங்க மாமியா, என் சின்ன மாமியா, பெரிய மாமியா, எங்க வீட்டுக்கார சொந்தம், எங்க வீட்டுல எல்லாருமே 50 ஓட்டுமே டிவி கேக் தான். வேணா வாங்கின எல்லாம் எங்க வீட்டுல டிவிக்கு ஓட்டு தாராளமா கத்தி கூச்சல் போட்டு ஓட்டு போட சொல்றேன் பாருங்க. டிவிக்கே ஓட்ட அவங்களாம் 2000 ஆச்சு. அவ்வளவுதான். 200 ரூபான்றது இது எங்களுக்கு 200 ரூபான்றது நம்மளுக்கு பெரிய இது அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து அடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2000க்கு மேல 2 லட்சம். அதனால அவங்க பேசுவாங்க. சட்ட ஒழுங்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த போராட்டம். சட்ட ஒழுங்குன்றாங்க, எந்த இடத்துலயும் சட்ட ஒழுங்கு இல்லைன்னா எதுவுமே சட்ட ஒழுங்கு பண்றோம்ன்றாங்க. எதுவுமே பண்றது இல்ல. ஒரு லேடிஸ் வந்து வெளியே போகணும்னா கூட நீங்க ஏன் போறீங்க? ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, டிஎம்கே காரங்க மகளிர் மீட்டிங்ல இந்த மாதிரி லேடிஸ் வந்து நாங்க வெளியே போனா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு கேக்குறாங்க. 6 மணிக்கு மேல லேடிஸ் வெளியே வராதுங்கன்றாங்க. நாங்க எதுக்குன்னா வராம இருக்கணும்? ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பேம்பஸ் எது வாங்கணும்னாலும் லேடிஸ் நாங்க தான் வெளியே வரணும். அப்ப நாங்க தான் வாங்கணும். பசங்களை யாரையாவது அனுப்பிச்சுட்டா நீங்களே போங்கன்றாங்க. பசங்க இருக்க வீட்டுல பசங்க போறாங்கன்னா பசங்க இல்லாத வீட்டுல லேடிஸ் தானே போய் ஆகணும். நீங்க எப்படி சொல்லலாம் 6 மணிக்கு மேல லேடிஸ் வெளியே வரக்கூடாது? அப்ப சட்ட ஒழுங்குன்றீங்க. நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே? பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்ற இடத்துலயும் நீங்க அதை பண்ண விட மாட்டீங்க.
இப்ப ரீசெண்டா வந்து தூத்துக்குடியிலனா சுத்தி 2 லேடிஸ் போயிருக்காங்க, சுத்தி பாத்துருக்காங்க, எங்கேயும் ரெஸ்ட் ரூம் இல்ல. அவங்களால ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி அடக்க முடியலன்னு சொல்லிட்டு பொது வெளியில போயிருக்காங்க. அந்த போன இடத்துல 2 பெண்களை வந்து நீங்க கற்பழிச்சிருக்கீங்க. அப்ப எங்க போச்சு உங்க சட்ட ஒழுங்கு எங்க போயிடுச்சு? அதெல்லாம் கிடைக்கல. எல்லா இடத்துலயும் பெண்களை கற்பழிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஏன் சட்ட ஒழுங்கு எங்க போச்சு? அப்ப எங்க போச்சு சட்ட ஒழுங்கு? அது பண்ணது டிஎம்கே காரங்க தான் பண்ணாங்க. ஏன் அப்படி சட்ட ஒழுங்கு? நேத்துதான் அந்த மேட்டர் நடந்துச்சுன்னா தூத்துக்குடியில தான் 2 பொண்ணுங்கண்ணா. எல்லாமே எதுக்குமே பாதுகாப்புனா பஸ்ல போனா பாதுகாப்புனா பஸ்ல இருந்தா பாதுகாப்பு தராங்க. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் கேக்குறோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் கேக்குறோம்னா லேடிஸ் போற பஸ்ல ஒரு குடிச்சிருந்தா அவங்களை ஏத்த வேண்டாம். எதுக்கு ஏத்தணும்? குடிச்சிருக்கவங்களை ஏத்துறீங்க. ஒரு லேடிஸ் தனியா அப்படி நின்றுட்டு போக முடியலனா சீட்டு கிடைக்காம நாங்க நின்றுட்டு போனோம்னா அங்க தோட்டத்து இங்க தோட்டத்து ஏன் பண்றீங்க? ஏன் அதெல்லாம் பண்றீங்க? ஆனா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு. சட்ட ஒழுங்கு எங்கன்னா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு? எல்லா இடத்துலயும் எதுலயுமே சட்ட ஒழுங்கு நல்லா இல்ல. கேட்டா நாங்க அது பண்றோம் இது பண்றோம். இப்ப எல்லாம் அறிவிச்சாரு விஜய் வந்து பெண்களுக்கு எல்லாம் அறிவிச்சோடனே உடனே என்ன சொல்லிட்டாங்க? கேஸ் ஃப்ரீயா தரேன்னாரு. உடனே என்ன சொல்லிட்டாங்க? தலைவர் உங்க தளபதி வந்ததுனால தான் கேஸ் எல்லாம் ரேட் ஏத்தி விட்டாங்க. ஏன் ரேட் ஏத்தி விட்டாங்க? ஏன்னா யாரு வந்திருந்தாலும் போர் நடக்கிறதுனால ரேட் ஏறதான் செய்யும். அது ஸ்டாலின் சிஎம் இருந்தாலுமே ரேட் ஏறதான் செய்யும். ஏன் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்னா லேடிஸ்க்கு இப்பதான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப சொன்னாரு ரீசெண்டா குழந்தைங்களுக்கு மகளிருக்கு குழந்தைங்களுக்குலாம் நான் வந்து தாய்மாமா சீர் செய்யறேன்னு. அவரு சொன்ன உடனே சென்னையில வந்து டிஎம்கே காரங்க போய் செய்யறாங்க. எதுக்கு செய்யணும்? ஏன் அதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு செய்யணும்னு தோணாதா? அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தோணாதா? நீங்க காசு கொடுத்து கூப்பிடுறேன்னா யாருன்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க? ஏன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மகளிருக்குலாம் நீங்க வந்து இதை கொடுத்தீங்களா? பாதுகாப்பு கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? இப்ப முந்தா நேத்து கூட ஒரு சின்ன வீட்டுல விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை கூட்டிட்டு போய் ஒருத்தங்க எடுத்தான். ஏன் எங்கேயுமே எதுவுமே நடக்கும்? ஆமாண்ணா அந்த நியூஸ்லாம் பெருசா ஆக்கல அண்ணா. விஜய் த்ரிஷா வச்சு பேசினா அது அவங்கவுங்க பர்சனல்னா, அவங்கவுங்க பர்சனல். இப்ப ஒரு புருஷ பொண்டாட்டி கூட வேற ஒரு தடவை அது அவங்கவுங்க பர்சனல். அதெல்லாம் போடுறீங்க. இப்ப 40 பேர் உணவு சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களா? அதெல்லாம் ஏன் பேசல? பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த லேடிஸ் இந்த 2 பெண்களுக்கு எடுத்தது எந்த நியூஸ்லயுமே போடல. அதை ஏன் போடல? மாநாட்டுல 2 பேர் செத்து போனாங்க. அது பெரிய நியூஸ். ஆனா மாநாட்டு போயிட்டு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல ஏன் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல போடல? ஏன் போடல? அது டிஎம்கே மீட்டிங் போயிட்டு வந்தானே அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன் அந்த நியூஸ் போடல? திரிஷா கூட விஜய் பேசுறாரு, விஜய் கூட திரிஷா இருக்காரு. அதெல்லாம் மட்டும் பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? அது அவங்களோட பர்சனல். அதெல்லாம் பேசுற இது இந்த 2 பெண்களுக்கு எடுத்த நியூஸ் ஏன்னா போடல? ஏன் போடல? அதை ஏன் பெருசாக்கல? அந்த 2 பெண்களுக்கு எடுக்க தானே செஞ்சாங்க. அண்ணா இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கு எடுக்காமலாம் இல்ல, இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வெளியே வராது. இந்த சட்டம் இப்படியே இருந்துச்சுன்னா வெளியே வராது. ஆட்சி மாறினா மட்டும்தான் வெளியே வரும்.